அதே போல திருவொற்றியூர்ல தனுஷ்னு ஒரு தம்பி, பள்ளிக்கூடம் படிக்கிற தம்பி, அவனும் அங்க கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கத்தை பத்தி தகவல் சொல்றான். அவன் தகவல் சொன்னதற்காக அவனும் கொலை செய்யப்படுறான். என்ன நிலைமைன்னா, இந்த இடத்துல கஞ்சா விற்கப்படுது, இந்த இடத்துல அபின் விற்கப்படுதுன்னு காவல்துறைக்கு கூப்பிட்டு தகவல் சொன்னா, காவல்துறை கூப்பிட்டு தகவல் சொன்னோம் இந்த இடத்துல நிற்கிறான்னு சொல்லுது. இதான் பிரச்சனை. அப்ப எப்படி சொல்லுவேன்? நான் ரியல் தாய்மாமன், நான் ரியல் தாய்மாமன். அந்த கேடு கட்ட தாய்மாமன் எங்க போனார்? எங்கே போனார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் அண்ணன், அவர்களின் பிள்ளைக்கு நான் தாய்மாமன் என்று சொன்னேன். அந்த தாய்மாமன் விஜய் எங்கே போனார்? அமுதன் பெற்றோரை சந்தித்தாரா? ஆறுதல் சொன்னாரா? இரங்கல் தெரிவித்தாரா? தனுஷ் தம்பி இறந்து போனானே திருவொற்றியூர்ல, அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொன்னாரா? எங்க போன? எங்க போன? அவர் கோட் சூட்டை போட்டுக்கிட்டு ஒய்யாரமா உட்கார்ந்துருக்காரு. யார் வீட்டுல இளவு விழுந்தான்னு, எவன் செத்தான்னு, எக்கடி போட்டு போனான்னு எதை பத்தியும் கவலை இல்ல, ஒரு கவலையும் இல்ல. சந்து சிரிச்சு போயிருக்குது நாடு. வடநாட்டை பார்த்து தமிழ்நாடு கேலி பண்ணுச்சு, தமிழ்நாடை பார்த்து வடநாடு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியா கேலி பண்ணுது. ஏன்னா தமிழ்நாடுனா அப்படி நீங்க இப்படி நீங்க அறிவு நீங்க, தன்மானம் நீங்க, பகுத்தறிவு நீங்க, சுயமரியாதை நீங்க, தமிழ்நாட்டை பத்தி என்னமோ சொன்னீங்க. ஒரு நடிகன் காலில் விழுந்துட்டீங்களான்னு காலி துப்புறேன்.